गाइस वेलकम बैक टू द गेम வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டனால சாரி. சோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம்னா பார்த்தாலே தெரியும். சோ முதல்ல நம்ம இன்ட்ரோ듀ce பண்ணிடலாம்னாலுமே பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. எனக்கு ஸ்டார்டிங்ல மொபைல் ரொம்ப லோடா வந்துச்சு ஏக்குதல்ல. அதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இந்த லோட் ஆகுறதுல காட்டல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பிடலாம். ஸோ நம்ம ட்ரிப் வந்து ஐயோ முதல் ட்ரிப்பை எடுத்துட்டேன்னா நம்ம ட்ரிப் வந்து நல்லா போகணுங்க. ஸோ இந்த ட்ரிப்பில் நிறையா இதெல்லாம் நடக்க போகுது. அது என்னென்னா நடக்க போகுது, ஒரு ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை நம்ம அந்த ட்ரிப்பை சேஃப்லியாக கொண்டு முடிக்க கூட செய்யலாம். ஸோ அப்படி நான் இந்த ட்ரிப்பை சேஃபாக ஒரு இடத்துல இடிக்காமல் கொண்டு போயிட்டேன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வண்டியை திருப்பிலாம் வைப்புங்க. பின்னாடி ஏதாச்சும் வண்டியை பார்த்துக்கலாம். வண்டியா ஜல்தி போங்க ஜல்தி போங்க ஜல்தி போங்க. ஏமா நம்ம எடுத்த வேண்டியதா? பஸ் 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 வெயிட் பண்ணுங்க. பஸ்ஸு கொஞ்சம் தான் இடிச்சிருக்கோம். எவ்வளோ டிஸ்டன்ஸுங்க. சரி இப்போ நம்ம எடுக்கலாம். நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சரி. ஆஹா சம்மட்டன். ஓகே எனிவே நம்ம நடு ரோட்டில் நிப்பாடிடுவோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் ஏன்னு கத்த போகிறோம். அது மட்டும் தெரியுது. கைஸ் நம்ம போயிட்டுருக்கலாம். நம்ம ஜர்னி இங்கேருந்து நம்ம பூனே வரைக்கும் போக போகிறோம். எனக்கு ஏதோ பயமாகவே இருக்குது. எங்கேயும் இடிச்சிடக்கூடாது. சின்ன பிள்ளைலாம் கற்றுதுங்க. ஹார்ன் பஜா உண்டு. நம்ம இந்த ஸ்பீடெல்லாம் குறைச்சிக்கிடுங்க கொஞ்சம். ஐயோ என் ஃபோனில் வேறு லைட்டாக லேக் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பஸ் கேமில் இந்தோனேஷியா பஸ் கேம் தான் பெட்டர் ஃபார் மீ. சூப்பர். நான் கொஞ்சம் நல்ல டிரைவர் தான். எக்ஸ்பர்ட் டிரைவர்ன்ட்டு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வாவ் கீழேருந்து ட்ரெயின் போகுது. ஜஸ்ட் மிஸ். ஓகே போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக வண்டி ஓட்டலாம். தம்பி ஃபர்ஸ்ட் வேலை ஏதோ இடிச்சிட்டேங்க. பிரேக் அடி. ஏங்க நீ மறக்காம கமெண்ட்ல நான் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் டிரைவர்னு போட்டு மட்டும் விடுங்க. ஏங்க வண்டியே ஓட்ட தெரிய மாட்டேங்குது. நானும் இந்தோனேஷியா பஸ் டிரைவர். ஓகே எஸ்வே இந்த வண்டியை நம்ம நல்லா ஓட்டி முடிக்கிறது வரைக்கும் நீயாக இருக்கணும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கியரை கூட ஸ்டார்ட் பண்ணாமல் போயிட்டு நல்ல பையன். ஸோ ஃபோன் வச்சுட்டே போகலாம். வலி விடுங்க. ரைஸ் நீங்கள் டென்ஷன் எடுக்கிறீங்க. இடையில பிரேக்கெல்லாம் எடுக்கலாம். ஓகே வண்டி அது வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக போகுது. ஏற்கால வண்டி போகிறாங்க. எனக்கு வேறு நான் எந்த ஆமாம் வயசு நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பிரேக் வந்துச்சு. ஸோ அந்த பிரேக்கை தாண்டி தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். பஸ் ஏற்காலோடவே பஸ் தரேன்னு நினைப்பான். ஏன்ப்பா இந்த பஸ்ஸு ஓட்டுருவேன் முட்டுற மாதிரி போயிட்டுருக்கேன். கண்ட்ரோல்ஸே சரியில்லைங்க. நல்ல வேலை கண்ட்ரோல்ஸு. தம்பி நீ சைடில் மட்டும் எடுத்துடாத. நான் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். யாரும் இடிச்சான்னு நினைக்கிறேன் நீ. ஸோ நம்ம நேச்சர்லாம் ரசிச்சுட்டு போயிடலாம். போகலங்க நம்ம பஸ் அம்மா செம்மையாக இருக்குங்க. ஆனால் நான் பெட்டர்
சொல்கிறேன்னா இந்தோனேஷியா பஸ் ஸ்டாண்ட் தான் எனக்கு கொஞ்சம் பெட்டர் எனக்காக. ஸோ இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் கிடச்சிட்டு நம்மளுக்கு. போச்சு போயிட்டு சாரி ஐ எம் அ குட் டிரைவர். நீங்கள் டென்ஷன் எடுக்காதீங்க. உங்கள் ஊரில் ஒரு டிரைவர் நல்லா பொழைச்சிருப்பாங்க. வண்டியை கொஞ்சம் ஸ்பீடில் தான் ஓட்டுறோம். இல்லை லைட்டாகவே அந்த பட்டனில் கை வச்சா கியர் செம்மையாக ஸ்பீடில் போகுது. ஸோ நம்ம டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்போம். ஏதோ நிறைய வழி இருக்குன்னு ஐ திங்க். எனக்கு ஒரு இது இப்போ பிரிட்ஜ் ஆகுது. இந்த பஸ் எதுவும் எனக்கு என்ன ஏத்தால இருந்து வண்டியோட போஸ்டர் பார்த்தா சிரிப்பா வருது. ஏங்க அங்க பாருங்க, ஏதோ பஸ்ஸுக்கு கூட்டமே போயிட்டு இருக்காங்க. இல்லை 2 பஸ்ஸும் ஐ திங்க் எவனையும் அடிச்சிட்டேன். முடு சத்தம் வருது. அந்த 2 பஸ்ஸு கூட சேர்ந்து போல பார்த்து இந்த முன்னாடி இந்த குட்டி குட்டியாக கார் வர இனி விடவே முடியுது. டேய் தள்ளிப்படாது. ஓ அந்த பஸ்ஸு தான் இப்போ டர்ன் அடிக்கிறேன். நம்ம அப்படியே டர்ன் அடிப்போம். வந்துட்டேன். சிக்னல்ல எல்லாம் பஸ்ஸும் நிற்குது. நீ கிரீன் சிக்னல் போட்டாலும் நம்மள விட மாட்டேன், பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட் பண்ணிட்டேன். அப்படின்னு இல்லை கைஸ், வேறு என்ன கல்லை தூக்கி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த போட்டாங்க எல்லாம் சிக்னல். ஓகே போகலாம். அழகா இருக்குங்க. எத்தனை கிரீன் சிக்னல் தான் இருக்குது. நானும் ரெட் சிக்னலை க்ராஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன். ஸோ இப்போது நான் என்ன யோசிக்கேன்னா கொஞ்சம் சைடில் நிப்பாட்டுவோம் அப்படின்ட்டு. உள்ளே ஒருத்தன் காண்டாமுக கத்திட்டே கிடக்கு. சைடில் நிப்பாட்டுங்கிறது எதுக்கு தான் தெரியல. கடவுளே எங்கே கொண்டு முட்டினேன், கடவுளுக்கு தெரியல நான் எப்படி டிரைவருன்ட்டு. ஜல்தி போயிட்டு வாடா, எனக்கே டென்ஷன் இருக்கு. நைட் ஆச்சுன்னா மஜாவா இருக்குங்க. இல்லை நைட் ஆக்க முடியுமா? ஒரு விஷயம் நான் கொஞ்சம் செட்டிங்ஸில் பார்த்து சொல்கிறேன். அட்ஜஸ்ட் டிரைவர் கேமரா சென்சிட்டிவ் விஷுவல் தெரியலங்க, எனக்கே தெரியல. ஸோ அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கிளம்பலாம். அந்த முன்னாடி போன 2 பஸ்ஸையும் இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ண போகிறோம். ஏங்க அந்த பஸ் தான் போகுது பாருங்க. எஸ் முடிக்கிறோம். எஸ் அந்த பஸ் வந்துட்டேன். அந்த பஸ் கிட்ட நான் வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா நம்ம ஸ்லோவாக போகலாம், அந்த எத்தால முட்ட மாட்டான்னு பார்த்தா ஸ்பீடாக ஓகே. ஆனால் ஒன்றுங்க, இந்தோனேஷியா பஸ்ஸில் எங்கே ஸ்பீடாக ஜஸ்ட் பிரேக் போடல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், என்ன விளையாட போகிறோம்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேவரட் கேம். எல்லாத்துக்கும் ஃபேவரட் கேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம மைன்கிராஃப்ட். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, இப்படி அரைச்சிருவாங்க. நான் ஒரு நல்ல டிரைவர் கிடையாது, தேவையில்லாமல் வந்து முட்டி கிடையாது. ஐயோ மெசேஜ்
நான் வேற எனக்கே வண்டி ஓட்ட தெரியாதுப்பா. இல்லை சைடில் நின்றுக்கோங்க. நான் சத்து பண்ணதா ஃபாஸ்ட் ஆகிட்டா வேற ஏன் சத்தமே லோதான். ஏன்னா இந்த டேர்னிங் எனக்கு ஒழுங்கு வரதுன்னா சைடில் போகிறது எல்லா வண்டியும் அந்த டேர்னிங்கை முடிச்சிட்டு சரியா முன்னாடி வண்டியை பார்க்கலங்க. ஜல்தி போங்க. போயண்டா. ஐயோ உள்ள டிரைவர் மண்டே போட்டானா? ஏங்க அப்படிதான் நினைக்கிறேன். உள்ள டிரைவர் மண்டே போட்டா என்னமா? அம்மா வீடியோ எடுத்துருக்கேன். அம்மா சத்தம் ஊத்திய sorry. ஒரு சின்ன வண்டியை போய் முட்டிட்டேங்க. இந்த நம்ம ரயில்வே கிராசிங்க நீங்கள் ப்ரீவியஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன இதை முட்டிருப்பேன். முட்டினது என்னன்னா அந்த உள்ள டிரைவர் வந்து ஆஹான்ட்டு மண்டே போட்டான். ஸோ அந்த டிரைவர் மண்டே போட்டதுனால அங்கே வந்து வண்டி நவள மாட்டேங்குது. ஸோ பின்னாடி டிராஃபிக் ஆச்சு. இதான் நான் வந்து ஹெவி டிரைவர் உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து சைட் லேடி போகலான்னு பார்த்தா முன்னாடி அந்த ரோடுக்கு காமாண்டை உடச்சி போயிட்டேன். ஸோ அதான் எப்படி நடந்துச்சு. இப்போ செல்மெண்ட் இதெல்லாம் நம்ம எதுவும் வந்திருக்கு. சேரம்னா தான் நம்ம இருக்கோம். ஸோ கைஸ் நான் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து எங்கே போகிறோம் நம்மளுக்கே தெரியாது. இந்த வந்துட்டோம் நம்ம டெஸ்டினேஷன் கிட்ட அது மட்டும் தெரியுது. டோர் வாங்காம நான் எப்படி போய் மட்டும் பாருங்க. தம்பி இப்போ நம்ம தம்பிகிட்ட போய் சண்டை போடுறா. இப்போ சண்டை தான் நான் நிற்பேன். ஆக்டிவேட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் என்டரிங் டிரைவர் மோட். ஓகே என்ன சொல்லிச்சு எனக்கு முடியல. எஸ் பார்த்துலாங்க. இன்னைக்கு நான் அந்த உள்ள யாருமில்ல. ஹலோ நான் தான் டோலாக வந்துருக்கேன். என்ன பஸ் ஸ்டாண்ட்? ஓகே ஓகே வாங்க 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 யாருங்க யாருங்க கைஸ் நம்ம டான்ஸ் ஆடலாமா? நம்ம விஷயம் எப்படி இருக்கு டான்ஸ்?
ஸோ நம்ம இந்த டான்ஸை பேர அடிக்கலாம். இப்போ நம்ம பின்னாடி எல்லாம் நம்மளை டான்ஸ் ஆட வச்சுருவாண்டு பஸ்க்குள்ள எப்படி போகிறதா போயாச்சு. ஸோ இதை வந்து போடாச்சு வாரம்பா கொஞ்சம் தான் கடிச்சு இப்போ நம்ம வர போகிறது ஹைவேல பெரிய ஸ்பீடாக போகலாம் பார்த்தீங்களா. ஸோ கைஸ் நான் இவ்வளோ போர் அடிக்கி நான் ஒன்று சொல்லலான்னு நம்ம ஒன்று மறக்காம நான் சொல்லிட்டேன் இது முதல்ல. சரி திரும்பி சொல்லிவிட்டேன். நம்ம மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ என்ன போட போகிறோம்னா ட்ரக் சிமுலேட்டர் 3D தான். இந்தோனேஷியா இல்லை இந்தியா இருந்துச்சுன்னா நல்ல பெட்டர் ஏதாச்சும் ட்ரக் சிமுலேட்டர் கேம் கிடச்சிருந்தா நான் அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணேன். நீங்கள் மறக்காம இந்த நான் போடுற வீடியோஸ்க்கு நல்லா ரீச் கொடுங்க. ஓகே எஸ் வெற்றிகரமாக நம்ம எங்கேயும் இடிக்காமல் டங்குன்னு வந்துட்டோம். போலீஸ் வண்டி சிங்கம் சார் உள்ள உட்காந்துருக்காரு. நல்ல பெரிய ஹைவே இருக்கனால ஓட்டோ செம்ம ஸ்பீடாக இருக்குது. முடிச்சுட்டு எங்க வந்தது ஹைவேல போறதுக்கு ஒரு செம்ம மஜாங்க. கடுதான் போயிட்டு இருக்கேன். நானும் அங்கே டோன் அடிக்கணும்னு நினச்சேன். பீச்சு வேற வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்கு. நம்ம நிம்மதியை கேம் கூட விளையாட முடியுது. ஏக்கா உள்ள டிக்கெட் எடுத்துட்டியலா? டிக்கெட் எடுக்கல. இப்போ மக்களே என்ன இப்போ உள்ள ஒருத்தர் டிக்கெட் எடுக்கல. அதான் இப்போ நம்ம கண்டக்டர் பைபிள் நல்லா கும்பிட்டான். அதை இப்போ பின்னாடி என்ன போலீஸ் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. பண்ணேன் கண்டக்டர் குண்டது. அது இப்போ கண்டக்டர் இப்போ 1 லட்ச ரூபா ஃபைன் எடுத்துருக்கான் போலீஸ்காரன். பைபிள் கண்டக்டர் அப்படி கும்மா விட்டு குத்துறதுல சட்னியெல்லாம் வெளியே வந்து சாப்பிட்ட காலைல டிஃபினு ஐசோ பார்த்துக்கோங்க. யாராச்சும் டிக்கெட் எடுக்காமல் பஸ்ஸில் வேறாதீங்க. என் பஸ் ஒரு கண்டக்டர் யாராச்சும் சொன்னாங்கன்னா கொண்டு கும்பிடுறாங்க. நான் எப்போ வரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. வரும் அப்படி இந்த வீடியோ இன்னைக்கு லாங்காக போச்சுன்னா கட் பண்ணிடுறேன். சரியா பாட்டு போடு. தென்னை மரம்லாம் இருக்கு. செம்மையா இருக்கு இந்த பஸ் கேம் விளையாடக்கு. கவலைங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ரக் கேம் தான். நம்ம ட்ரக் கேம் விளையாடுவோம். ஆட்டம் ஜஸ்ட் மிஸ் ஆம்புலன்ஸில் பேஷண்ட் இப்போ மண்டே போட்டுருக்கோம். ஃபியூரு 44% தான் இருக்கு. ஃபியூல் போடலாமான்னு யோசிக்கேன். இப்போ நான் ஒரு தகவல் சொல்ல போகிறேன். நான் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர். ஸோ என்னென்னா எங்கள் ஏரியாவில் வந்து இந்த நீங்கள் சேஃபாக போங்க. மழை நேரம் உங்கள் மம்மி பேரண்ட்ஸ் யாராச்சும் கூப்பிட்டு போங்க. இல்லைன்னா நீங்கள் சேஃபாக போங்க. நான் இந்த 2 சொல்கிறேன். எனக்கு எங்கள் ஏரியாவில் ஒருத்தவங்க மலையில் போகும்போது எங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய குழி திறந்துருக்கு. ஸோ அந்த குழியில் அவங்க விழுந்து அந்த இப்போ அவங்களை காப்பாற்ற முடியல. அந்த குழி இருக்கிறது 25 அடி. என்ன யாராலும் அந்த ஆளை காப்பாற்ற முடியல. ஸோ அது மழை நேரம் வேறு தண்ணி தேங்கி நம்ம அந்த குழி இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ மக்களே நான் சொல்கிறது சீரியஸாக எடுத்து நீங்கள் இப்போ மழை நேரத்தில் பார்த்து போங்க. சேஃபாக வீட்டுக்கு போங்க. எனக்கு ஸ்கூல் பிள்ளைலாம் இப்போ ஃபுல் ப்ரொடெக்ஷனோட போலீஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போ பார்த்து தான் போங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா நம்ம லைஃப்
நம்ம தான் சேவ் பண்ணிக்கணும். அப்படி 25 அடி ஆழத்தில் அவங்க விழுந்துட்டாங்க. ஸோ யாராலும் என்ன காப்பாற்ற முடியல. ஸோ அதான் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடணும். இந்த வீடியோ கொஞ்சம் ராங் எடுத்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம இந்த வீடியோ என் கையில் வர இப்போ ஈச்சி ஃப்ரெண்ட் ஆகிடும். ஆயிடுச்சு அவங்க ஆம்புலன்ஸ் வேறு மண்டே போட்டாங்க. நானும் யோசிச்சுட்டே இந்த வீடியோ முடியுமான்ட்டு. இங்கே மணி லெவல் 19 ஆகிட்டு. இல்லை நைட்டு தான் இருக்குமோ. அந்த வண்டியை பறக்க விட்டாச்சு. இவ்வளோ ஸ்பீடில் இல்லை என்ன பிரேக் பிடிக்க முடியலங்க. சாரி வண்டி இல்லைங்க, என்னால் பிரேக்கே பிடிக்க முடியல. இந்த அதில் என்ன பண்ணிட்டாங்க. வண்டிக்கு சாலி முடியாது. அது தெரியும் ராங் இல்லைன்ட்டு. எனக்குலாம் வண்டி ஓட்ட தெரியாது. பஸ் போதுங்க, பஸ் கூட சேலஞ்ச் இருக்காங்க. எல்லாரும் பஸ் கூட யார் ஃபஸ்ட்டு போகிறாங்க. இந்த வண்டியை போயிட்டு சூப்பர். ஐயோ பசி இப்படி இருக்கு. எனக்கு பார்த்தேன் எனக்கு எங்க இருக்குன்னு கைஸ் முடிஞ்சு கைஸ். ஏன்னா இங்க இருக்குன்னா டெர்மினல் இது நம்ம ஹாலத்தை வரும் கைஸ்.
விட்டேன். வெற்றிகரமாக நம்ம முடிச்சாச்சு. பாவம் அந்த அக்கா நல்லா அழுதுருப்பாங்க. ஏப்பா போதுப்பா, இனிமேல் அது டெஸ்டினேஷன்லாம் இங்கே இருக்குது. ஸோ வெற்றிகரமாக நம்ம சேலஞ்சு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ போகிற இதுலேயே நான் என்ன யோசிச்சேன்னா நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு அழகான பஸ்ஸு ஸ்டார்டிங் எடுக்கணும், நல்லா வந்துச்சு. எப்படி நல்லா இருக்கு. மைண்ட் பஸ்ஸு காணுங்க. That was yes, photo எடுத்துட்டேன். Guys, நிறைய ஃபோட்டோ எடுத்து முடிச்சிச்சு. ஒன்றாங்க வந்துச்சு. ஸோ வெற்றிகரமாக நம்ம இந்த வீடியோவை 29 நிமிஷத்தை முடிச்சது. ஸோ மறக்காம வீடியோவை ரிவ்யூ பண்ணும்போது லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். பாய்.